அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அண்ணாமலை தீபம் பற்றிய ஒரு சில தகவல்களை. வாருங்கள். கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலை உச்சியிலே அண்ணாமலையார் தீபம் ஏற்றப்படுகிறது. மிக பெரிய கொப்பரையில் 24 முழ துணியை திரியாக திரித்து கற்பூரத்தூள் சேர்த்து சுருட்டப்பட்ட அந்த திரியை கொப்பரையில் 3500 கிலோ நெய்யை வார்த்து இந்த சுடரானது ஏற்றப்படுகிறது. இந்த பெருஞ்சுடர் 3 அல்லது 4 நாட்களுக்கு எரியும். 60 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த சுடர் ஒளி தெளிவாக தெரியும். தீபம் குளிர்ந்த பின்னர் மலையுச்சியில் இருந்து திருக்கோயிலுக்கு தீபக் கொப்பரை எடுத்து வரப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்படும். பின்னர் அதனை அப்படியே பாதுகாத்து மார்கழி ஆருத்ரா தரிசன திருநாளிலே கொப்பரையிலிருந்து தீபமையை சேகரித்து அதனுடன் வாசனை திரவியங்களை சேர்த்து நடராஜ பெருமானுக்கு சார்த்தி வழிபாடு நடைபெறும். பிறகு அந்த மையானது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். அதை தினமும் அண்ணாமலையாரை தியானித்து நெற்றியில் இட்டு வந்தால் நம் துயரங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும். நம் இல்லத்தை தீய சக்திகள் அண்டவே அண்டாது என்பது நம்பிக்கை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.